ஹலோ எவ்ரிவன், நாம பார்க்குறது 10th மேக்ஸ் இல்லை 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.59 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசிடி ஃப்ரம் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஏபிசிடியோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்னுட்டாலே என்ன அர்த்தம், இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல். இந்த செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவல்னு பண்ணி ஏபிசிடியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். a மைனஸ் பி 2a மைனஸ் பி 2a ப்ளஸ் சி 3c ப்ளஸ் டி. இது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 5 0 2. ஓகேவா, ஹியர் given matrices are equal then corresponding elements are also equal. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஈக்குவல் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ரெண்டுத்துலேயும் எது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, a மைனஸ் பி ஈக்குவல் டு 1. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க, 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. அடுத்தது செகண்ட் ரோ, இப்போ 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு வந்து ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்டு, ஃபோர்த். இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி ஏபிசிடியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஏபி இருக்குது, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே ஏபி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கேன்சல் ஆகி ஒரு வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, சால்விங் 1 and 3. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, a மைனஸ் பி ஈக்குவல் டு 1. தேர்ட் ஈக்குவேஷன் 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போது a அப்படின்னா பியை வந்து கேன்சல் பண்ணோம், b ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ இது சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ சைன் மாற்றிக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும். a மைனஸ் 2a என்னது, மைனஸ் a ஈக்குவல் டு 1 மைனஸ் 0 1. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது, நமக்கு மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஏவோட வேல்யூவை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ என்ன அப்படின்றது கிடைக்கும். சரியா, சப்ஸ்டியூட் a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதாவது a மைனஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கா, ஏக்கு பதிலாக -1 மைனஸ் பி ஈக்குவல் டு 1. இப்போ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 b is equal to -2. ஸோ இப்போ a அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சிடியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், a தெரிஞ்சால் சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அதை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் a is equal to -1 in ஈக்குவேஷன் நம்பர் 2. 2 என்னது, 2a ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5. 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ -1 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ -2 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5. சி இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 சி இஸ் ஈக்குவல் டு 7. இப்போது சியோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சியை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் சி இஸ் ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 4 என்னது, 3c ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2. சரியா, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 3 சியோட வேல்யூ 7 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. இப்போ 21 3 7s are 21 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2. டி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 21. டி இஸ் ஈக்குவல் டு -19. ஸோ இப்போ ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, அதை எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு -1, b இஸ் ஈக்குவல் டு -2, c இஸ் ஈக்குவல் டு 7, d இஸ் ஈக்குவல் டு -19. ஓகேவா, இதுதான் ஆன்சர்.